எலெக்ஷனோட ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து விஜய் ஃபேக்டர் தான். அவருடைய கெரியருடைய பீக்ல இருக்கும்போது வந்து இப்படி ஒரு இறங்குறதுங்கிறது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஏடிஎம்கேக்கு தான் இது வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் எலெக்ஷன், இது டூ ஆர் டை எலெக்ஷன். ஜென்சி ஏவா அரசியல் கத்துக்கோ அப்படின்னு கூட்டங்கள் போட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. வைப் வித் வட்ட செயலாளர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேம்பெயின் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்லாம் வந்திருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். இந்த எலெக்ஷன் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் ஆஃப் விஜய்ஸ் பிரசன்ஸ். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யாருன்னா விஜய் தான். இப்போதைக்கு திரு ஸ்டாலின் நினைக்கிறேன். இப்போ நம்ம விஜய் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிஎம் அப்படி வந்து ஒரு பொது மேடையில் சொல்லக்கூடாது. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ஆப்போஸ் திஸ். யாரையாவது கொஞ்சம் திட்டணும்ல அப்படிங்கும் போது தான் இந்த தளபதி தளபதினாலே கன்ஃபியூஷன் ஆகுது. எத்தனை தளபதின்னு தெரியல. ரீசெண்டா எஸ்ஏஆர் நடந்துச்சு, அதோட இம்பாக்ட் வந்து இந்த எலெக்ஷன்ல எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எஸ்ஏஆரோட இம்பாக்ட் நிச்சயமாக இருக்கும். எலெக்ஷன் கமிஷனுடைய ரோல் வந்து டெஃபினெட்லி கொஞ்சம் வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு இடத்துல தான் நகர்ந்து இருக்கிறது. அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றது தான் இங்க கேள்வி. இப்போ இந்தியாவில் ஒரு ரெட் டிராகன் இல்லை ஒரு சாஃப்ரான் டிராகன்னா பிஜேபியை சொல்லலாம். சாஃப்ரான் டிராகன் இன்னைக்கு பேசணும். அன்னைக்கு என்ன டிராகன் அது? எனக்கு நானே விருது கொடுத்துப்பதா? நான் தான் பிரதமர், நான் தான் ரிசீவர், நான் தான் அவார்டியா? டிவிக்காக ஓட் பண்றதுக்காகவே அவசரமா இப்போ வந்து ஓட்டர் ஐடிக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. 10 பேரை கேட்டால் 8 பேர் டிவிகேக்கு விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்றாங்க. மை சன் நான் கேட்டேன் விஜய்க்கு போடுவேன்னா ஏன் போடக்கூடாது, போடலாமே அப்படின்னு. ஐ வாஸ் ஷெல் ஷாக்டு. நம்ம எங்கெங்கயோ பேசுறோம், வீட்டில் பேச மாட்டேன்றோமே அப்படின்னு. இப்போ இருக்கிற